இப்போ சிராக் பஸ்வான் அந்த கூட்டணியில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். லோக் ஜனசக்தி கட்சியை சேர்ந்த அவர்தான் இப்போது தனித்து போட்டியிடுவதற்கான சில நிலவரத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த குறுகிய காலத்தில் சிராக் பஸ்வான் ஒருவேளை அவர் கட்சியை விட்டு விலகலாம். அவர் குறிப்பாக 10% மேல் எடுக்கும் வாய்ப்பு கொண்ட பிரசாந்த் கிஷோரோடு அவர் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற செய்திகளும் களத்திலே வந்திருக்கிறது. ஒரு தொகுதியில் மட்டுமே கடந்த முறை சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக போட்டியிட்ட 110 தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 133 தொகுதிகளில் சிராக் பஸ்வான் நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து களங்கண்டார். அப்பமே சொன்னாங்க, இவர் நிதிஷ்க்கு எதிராக பாஜக தான் தூண்டி விடுது. ஒரே கூட்டணி, ஆனா ஒரு கூட்டணியில பாஜகவை எதிர்த்து அவர் வேட்பாளரை நிறுத்தவில்லை. மீதி 133 இடங்கள்ல வேட்பாளரை நிறுத்தினார். இது எந்த விதத்தில் பாஜகவின் அரசியல்? ஆகவேதான் அவர் இன்றைக்கு 43 இடத்திற்கு சுருக்கப்பட்டார் என்ற தகவலும் அங்கிருந்து வருகிறது. இந்த பிரச்சனைகள் நிதிஷுக்கும் ஷிராக்குக்கும் பஸ்வானுக்கும் உள்ள நிலையில் இப்பொழுது அவரை 38 தொகுதிகளில் அவருக்கு ஒரு 20-10 கொடுத்து அடக்கி விடுவது சாத்தியம் இல்லை. இந்த நிலையில் இப்பொழுது இது நிதிஷ்குமாருக்கு ஒரு கடைசி தேர்தல். வயது அடிப்படையில் அவருக்கு ஒரு மதிப்பீடும் குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோரோடு அவர் வைக்க போகிற கூட்டணி என அறிவித்திருக்கிறார். இதனால் ஒருவேளை அவர் பிரசாந்த் கிஷோரோடு கூட்டணி வைத்தால் தலித்துகளினுடைய வாக்குகள், மகா தலித்துகளுடைய வாக்குகள் நிச்சயமாக இடம் மாறும்.